பொன்னம்மா, ஏன் இன்னைக்கு உங்க பையனை ஸ்கூலுக்கு அனுப்பல? 4 எழுத்து படிச்சாதானே நல்லது கெட்டு தெரியும். ஆமா, 4 எழுத்து படிச்சு இவ பிள்ளை ஏரோப்ளான ஓட்ட போறான். நம்ம ஆத்தாவோட பேரனும் தான் பட்டணத்துல போய் விழுந்து விழுந்து படிச்சான். இப்ப படிப்ப பாதியில நிப்பாட்டிட்டு மம்மட்டி தூக்கிட்டு தெரியுது. நீங்க போங்க டீச்சர், நாளைக்கு பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறேன். அடிய பொன்னம்மா, பாத்தி அடி, ஊர்ல இருந்து வந்ததும் வராதுமா அவனை தேடிக்கிட்டு போறான். டீச்சர், டீச்சர், எங்க இருக்கீங்க? இங்க இருக்க. பரவாயில்லையே, கஷ்டப்பட்டு மேல வந்துட்டீங்களே. கஷ்டப்பட்டு தான் மேல வர முடியும். ஆமா, நீங்க எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? இன்னைக்கு காலையில தான் வந்தேன். உங்க குரலை கேட்டதும் வேலையை பாதியிலேயே விட்டுட்டு வந்துட்டேன். மெக்கானிக் சார், எனக்கு எந்த வேலையையும் பாதியில விட்டுட்டு வரது பிடிக்காது. உங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். சரி. ஐயா கும்பிடுவானுங்க. முனியம்மா, என்னங்க? பொழுதோட வீட்டுக்கு வந்து சேரு. ஆமா, உங்க டிரான்ஸ்பர் விஷயமா மெட்ராஸ் போயிருந்தீங்களே, என்னாச்சு? எங்க சித்தப்பாக்கு மந்திரிங்க செல்வாக்கெல்லாம் இருக்கு, சொல்லிட்டு வந்திருக்கேன். எப்படி முடிச்சிடுவாரு. இவ்வளவு செல்வாக்கு இருந்தோம் இந்த ஊர்லயே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, எதுக்கு? ஏய், நான் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? போங்க. இங்க பாருடி அநியாயத்தை. மஞ்ச விக்க போறவ மானத்தை விட்டுட்டு வந்தாளாம். இன்னும் கொஞ்ச நாள் இவளை இங்க விட்டு வச்சா பசங்களுக்கு ஆனாவன் நான் சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலு அதையும் நீ என்ன சொல்லி கொடுத்துருவா? இந்த பையன் வேற இவ கூட சேர்ந்துக்கிட்டு கும்மாள் அடிக்கிறான். இதை ஆட்ட கிட்ட சொன்னா 8 ஒரு கடையத்தை ஒன்னா அந்த மாதிரில குதிக்கிறான். அப்படி தாண்டி குதிப்பேன். பார்த்து பேசிடி, வந்தன்னா ஈட்டி ஏலம் போட்டுடுவேன். நீ வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியாதாக்கும். மாடு விக்க வந்தவன மாப்பிளை ஆக்கிக்கிட்டேன். கசப்பு காரி, பச்சை தண்ணிலே பலகாரம் சொல்றாச்சு. நீ உன்னை பத்தி தான் ஊரெல்லாம் நாரி கிடக்குதடி. நான் ஒருத்தனோட அறுத்துட்டவடி. மரவன் போறவன் பத்தலைன்னு கும்பிட்டாலும் கிடைக்காது, கோயிலுக்கு போனாலும் கிடைக்காதுன்னு அந்த ராசா கண்ணை வச்சிருக்க பாரு. எதுக்கு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாதா? உன் பேரன் கூடதான் அந்த 1-2 சொல்லி கொடுக்கறவளை கூட்டிட்டு ஊரெல்லாம் சுத்துறான். அதை கேட்க நாரி இல்ல வந்துட்டான். என் பேரன் வீரபாண்டி தேரடி, அவன் எவ கூட வேணாலும் சுத்துவான். அதை கேட்க நீ யாரடி? அடி ஆத்தி, உள்ளத சொன்னா ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்ட மாதிரி கிடந்த ஆடுறியே. அவகிட்ட சண்டை இருக்க. உன் மாத்துல ஏன்டா எள்ளும் கொள்ளு வெடிக்குது? நீ பாக்குறதுலாம் பாலை பாத்திருப்ப. அவன் உடம்பு பூரா சாக்கடைன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? என்ன நடந்தது தெரியுமா? தொட்டியில போட்ட புண்ணாக்க அவன் மாட்டை அவுத்து விட்டு ராத்திரியோட ராத்திரியா திங்கி அடிச்சுட்டு போயிட்டான். இதுக்கு சண்டை போட்டு இருந்த வந்து சோறு போடு. சீக்கிரமா, பசிக்குது. என்னது உனக்கு மாவு ரொட்டி, எனக்கு மட்டும் நெல்லுஞ்சோறு? உனக்குதான் ரொட்டியை பிடிக்காதுல்ல? ஆமா, மறந்துட்டேன். நீ வந்த பிடிச்சுதானே நான் நெல்லஞ்சோறு திங்கிறேன். ஏ, உங்க அண்ணன் வீட்டுல நீ சாப்பிட மாட்டியா? யாருக்கிட்டையும் நான் வேலை செய்யாம சாப்பிட மாட்டேன்ல. இப்ப எல்லா பயிலுங்களும் என்ன பார்த்து உன் பொண்டாட்டி வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு நீ குண்டாயிட்டடா கோணையான்னு சொல்றானுங்க. இந்த பாரு, எனக்கு எல்லாமே நீதான். நாளைக்கு நான் செத்து போய் காக்கா கழுகு கொத்துனா கூட இந்த ஊரு பயிலுங்க யாருமே என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டானுங்க. நான் ஒன்னுதான் நம்பி இருக்கேன். சரி சரி, கை கழுவ தண்ணி எடுத்துட்டு வா. வேணாம் தண்ணி, நானே நக்கிறேன், சுத்தமா நக்கிறேன். ஏன் கண்ணுல தண்ணி வருது? குழம்பு காரமா இருக்கா? எனக்கு காரமே இல்லையே. உனக்கு பழகி போச்சு. என்ன டீச்சர், கோயில் போயிட்டு வரீங்களா? என்ன விசேஷம்? முதல்ல பிரசாதம் எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். சாரிங்க, நான் நேத்து சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு என்னோட பர்த்டே. என்ன வாழ்த்து சொல்ல வார்த்தையை தேடுறீங்களா? திடீர்னு பர்த்டே சொன்னீங்களே, என்ன கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுதான் உங்களையே எனக்கு கொடுத்துட்டீங்களே. அவசரம் ஒண்ணு இல்ல. என்ன கொடுக்கறதுன்னு நல்லா திங்க் பண்ணி சாயந்தரம் கொடுங்க. இதே இடத்துல நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வரேன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you.
ஐஸ் வேணுமா பால் ஐஸ் வேணுமா? குச்சி ஐஸ் வேணும். காசு காசு என் பொண்டாட்டிட்ட வாங்க. பொண்டாட்டி ஐஸ் வாங்கிக்கோ போ. என் பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பொண்டாட்டிட்ட காசு வேணும் போப்பா. காசு இருந்தாலும் போப்பா. அட நீ இங்க இருக்க, உன்னை எங்க எல்லாம் தேடி வர்ற. ஆமா, நீ ஏன் தண்ணி எடுக்கிற? கோணை எங்க? ஸ்கூலுக்கு வந்து ஐஸ் வாங்க காசு கேட்டுச்சு. விளையாட்டா கொட்டிக்கு மட்டும் நேரத்தோட வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னேன். அதுக்கு இனிமே உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்ட்டு போயிடுச்சு. ஆளை பார்த்தா கோணமானையா இருக்கான்னு நினைக்காத, கோவக்கார பைய. இந்த பாலப்பொடி. வயசான காலத்துல நீங்க ஏன் பாட்டி கஷ்டப்படுறீங்க? உங்க பேரங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம் இல்ல? பக்கத்து காட்டுக்கு போய் குத்தகை பணம் வாங்கிட்டு வர சொன்னேன். போனவன இன்னும் காணோம். அதுதான் ஐயா காணுமா? போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக கூடாது? எவ்வளவு நேரம் கணத்துக்கிட்டே காத்துட்டு நிக்கிறது. என்னம்மா செஞ்சு போய் நிக்கிற? கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருக்கு பாட்டி, நான் காஃபி போட்டு. அதெல்லாம் வேணாமா? உனக்கு இருக்கிற அக்கறை கூட அவனுக்கு இல்ல. அவன் மனசுல என்னதான் நினைச்சிருக்கான்னு தெரியல. காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கடான்னா பாக்குற பொண்ணெல்லாம் பிடிக்கலன்னு பிடிவாதமா வேண்டான்னு சொல்றான். நீயும் படிச்சவ, அவனும் படிச்சவன், நீயாவது எடுத்து சொல்லக்கூடாதா? நான் எப்படி பாட்டி இத பத்தி அவர்கிட்ட சொல்றது? நாம நினைச்சு என்ன பண்றது? யார் யார் தலையில என்ன போட்டு வச்சிருக்கோ அதான் நடக்கும். எனக்கு காப்பியும் வேணாம், ஒண்ணும் வேணாம். நீ பச்சை தண்ணில குளிச்சு சளி பிடிச்சுக்க போகுது, தண்ணிய காய வச்சு குளிமா, நான் வரேன். அவன் மனசுல என்னதான் நினைச்சிருக்கான்னு தெரியல. பாக்குற பொண்ணெல்லாம் பிடிக்கலன்னு பிடிவாதமா வேண்டான்னு சொல்றான். இந்திரா உள்ளன் டீச்சர், ஈஸ்வரன் உள்ளன் டீச்சர், எசக்கி உள்ளன் டீச்சர், ஏழுமலை உள்ளன் டீச்சர், கவிதா உள்ளன் டீச்சர். இறங்குமா. கவிதா. என்னப்பா? நான் சொன்னபடிதான் சொல்லணும். என்ன? சரிங்கப்பா. ஏன் இவ்வளவு லேட்டு? எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க டீச்சர், எனக்கு அப்பா மட்டும்தான் இருக்காங்க. அவங்கதான் குளிப்பாட்டி வைப்பாங்க, தலை செய்து விடுவாங்க. அதனாலதான் இவ்வளவு லேட்டு டீச்சர். ஏன் ஒரு வேலைக்காரி வச்சுக்கிறது? என்ன டீச்சர் அப்படி சொல்லிட்டீங்க? வீட்டுக்காரிக்கும் வேலைக்காரிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? கவிதா நீ போய் உட்காரு. என்ன அப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் நம்ம தோட்டத்துல விளைஞ்சதுதான். சாப்பிட்டா உடம்பு தளதளன்னு இருக்கும். மிஸ்டர் மிஸ்டர், அடுத்தவங்க பொருளுக்கு நான் ஆசைப்படுறது இல்ல, அதை எடுத்துக்கிட்டு போங்க. கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏதோ நம்ம டீச்சர் ஆச்சேன்னு கொண்டு வந்தா. ஓ, என் மேல அவ்வளவு பாசமா? பச்சை பசையில இருந்தா கொஞ்சம் நிழலுக்கு ஒதுங்கலாம் இல்லையா? நிழல் நிஜமாகிறது இல்ல. உன் குணத்தை பத்தி எனக்கு தெரியாதா? மிஸ்டர் மாணிக்கம், நீங்க வீம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க. புரிஞ்சுக்கிட்டியே பத்துமா? இன்றைய என்னடா தட்டுல தாளம் போடுற? தட்டை கீழே வைடா. சாப்பாடு போடு. என்ன பாட்டி சாப்பாடெல்லாம் கீழே போட்டுட்டு இருக்க? என்னடா வயசாயிடுச்சு, கண்ணும் தெரியல காதும் கேட்கல, ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கன்னா பண்ணிக்கிறியா? சாப்பிடும்போது கூட தொணத்த வைப்பு. எப்படிதான் உன்னை தாத்தா வச்சுட்டு இருந்தாரோ? வச்சுக்கிட்டு இருந்தாரா? கிழக்கே கவுளி சொல்லி வடக்கே வாக்கு கேட்டு எட்டுப்பட்டி கிராமத்து சம்மதத்தோட என்ன உன் தாத்தா பொண்டாட்டி ஆக்கிட்டாரு. வச்சுக்கிட்டு இருந்தாராம்ல வச்சுக்கிட்டு. இப்ப அதெல்லாம் எதுக்கு? பாட்டி தாத்தா உன்னை லவ் பண்ணி தான் கட்டிட்டாரா? லவ்வாடாது ஜவ்வு மாதிரி இழுக்குண்டா. உனக்கு எவ வரப்போறாளோ? உங்க ஆத்தா எங்க வீட்டுக்கு வந்தா, உங்க ஆத்தா எங்க வீட்டுக்கு வந்தா, உங்க ஆத்தா எங்க வீட்டுக்கு வந்தா. பச்சை பச்சை எப்ப வந்தா 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 இருங்கடா, நானே போறேன். நேத்து வந்தா 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 அங்க பாருங்கடா. டேய், யாரோ புல்கால் பேண்ட் புல்கை சட்டை போட்டுக்கிட்டு ஜெயலலிதா மாதிரியே வந்திருக்குடா. வாங்கடா. நீங்க யாரு? ஏங்க
குடும்ப கட்டுப்பாடு பண்ண தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி முதல்ல வந்தவங்க எனக்கு 4 பலூன் கொடுத்தாங்க. நான் ஊதிக்கிட்டு இருந்தேன்னா நம்பர் வந்து புடிங்கிட்டு இது ஊதுற பலூன் இல்லடான்னு சொன்னாரு. நீங்க தரீங்களா? அப்புறமா தராங்களா? பேசாம இருங்கடா. எனக்கு மட்டும்தானா, உங்களுக்கு இல்லையா? தம்பி, கஸ்தூரி டீச்சர் வீடு இருக்கு. நான் தான் எடுப்பேன். என் இனியவருக்கு உங்கள் உள்ளம் கவர்ந்த கஸ்தூரி எழுதுவது. ஊர்ல ஒரு இடம் விடாம சுத்தியாச்சு. ஒரு நாளாவது என்ன காதலிக்கிறேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்களா? கண்ணாலேயே பேச அனுப்பிச்சிடுறீங்க. என்னால ஒரு நாள் கூட தூங்கவே முடியல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த காதலை நெஞ்சுக்குள்ளேயே சுமந்துட்டு இருக்கிறது? இந்த கடிதம் மூலமா என் காதலை வெளிப்படுத்துறேன். ஓகே, இதுக்கப்புறமாவது பதில் கிடைக்குதான்னு பாப்போம். அக்கா, ஹாய் சீதா. என்னக்கா அப்படி பாக்குற? உனக்கு போட்டியா வந்துட்டேன்னு நினைக்கிறியா? இந்த டீச்சர் போஸ்ட்ல உனக்கு தான் லாய்க்கு. வந்த உடனே கிண்டலா? என்னக்கா புள்ளியார் சுழியோட நிறுத்திட்ட? ஆமா, அதுக்குள்ளதான் நீ வந்துட்டியே. பேக்கொண்ட கோணையனுக்கும் குள்ளநரி பொண்ணுக்கும் கல்யாணம். அங்கே வை. இந்தா. என்ன நினைச்ச நீ? நான் யார் தெரியுமா? எனக்கு கோவம் வந்துச்சு, உன் குறவளைய கட்சி கொதறிடுவேன். என்ன சொன்ன? ஆச்சிடுவியா? உனக்கு நான் என்ன வேணும்னு இருட்ட சொல்லு, நானே சொல்றேன். இதான் எனக்கு பொண்டாட்டி. What nonsense. அழகு, இது யார் தெரியுமா? மெட்ராஸ்ல எங்க சின்னம்மா பொண்ணு இருக்குன்னு சொன்னேன்ல, அதான் இது. நான் அப்பவே நினைச்சேன்னு. ஆமா, நீ எதுதான் நினைக்கல. தங்கச்சிக்கு காஃபி போட்டு கொடுக்கணும். ஆத்தா விட்டு போய் பால் வாங்கிட்டு வா. ஆமா, நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். தங்கச்சி ஏதாவது திங்கத்து வாங்கிட்டு வந்திருந்தா எடுத்து வை, நான் வந்து திங்குறேன். எடுத்து வைக்கிறியா? நான் போயிட்டு வந்துடுறேன். என்னக்கா அவன் பாட்டுக்கு புருஷன்னு சொல்லிட்டு போறான், நீயும் கேட்டுட்டு சும்மா இருக்கிற? ஏய், அழகு பத்தி தப்பா நினைக்காதடி. பாக்குறதுக்கு அருவருப்பா இருக்கலாம், ஆனா நான் இந்த கிராமத்துக்கு வந்தப்போ எல்லாரும் என்ன ஆசையோட பார்த்தாங்களே தவிர அன்பு காட்ட யாருமே இல்ல. ஆனா என்ன அன்போட பாசத்தோட பார்த்த ஒருத்தர் அழகு மட்டும்தான். என்னமோ என்ன கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி பொண்டாட்டி பொண்டாட்டின்னு ஊர் புறாவும் சொல்லிக்கும். விளையாட்டு போல நானும் சரி சரின்னு தலையாட்டுவேன். இல்லன்னா அதுக்கு கோவம் வந்துடும். பட் he is very nice and great. அப்போ குடும்பமே நடத்துறேன்னு சொல்லு. சரி, அதை விடு. சித்தியும் சித்தப்பாவும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அதான் நீ அப்பாவுக்கு வேலை வச்சுட்டு வந்துட்டு எந்த ஊர்லயே இருக்கணும்னு அதான் மந்திரிய பாக்க அப்பா அழிஞ்சிட்டு இருக்காரு. ஆமா, அப்படி என்னதாங்க இருக்கு இந்த கிராமத்துல? உன் காதல் இருக்குடி. வாத்தியாரா? ஏண்டி, டீச்சர்னா வாத்தியார் தான் லவ் பண்ணணுமா? அவரும் உன்ன மாதிரி மெட்ராஸ்ல படிச்சவர் தான். டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இப்ப விவசாயத்தை பாக்குறாரு. ஆள் எப்படி? ஏ கிளாஸா இல்ல பி கிளாஸா? அவர் எல்லாத்துலயும் ஏ கிளாஸ் தான். ஏங்கா, நீ கழுத்து சுழுக்கிறத பார்த்தா உன் காதல் எங்கேயோ இருக்கும் போல இருக்கு. ஏண்டா அன்னைக்கு துப்பாக்கி தூக்கிட்டு வந்தீங்க, சுட போறேன்னு சுடாமையே போயிட்டீங்க. ஏன் அன்னைக்கு கொலாயில மருந்து இல்லையா? இன்னைக்கு என்னடா மம்முட்டி கடப்பார அருவாளோட வந்து நிக்கிறீங்களா? போங்கடா, போய் வேலையை பாருங்கடா. மனுஷனை தூங்க விடுங்கடா. எங்கயா மேல? நான் என்ன இப்ப தண்ணி தொட்டிக்குள்ளேயா படுத்திருக்கிறேன்? ஓ, சொல்றத கவனமா கேளு. மறுபடியும் எம்பருக்கு நிக்கிற இல்ல? இருடா, இல்ல கொண்டு விடாத. யானை குட்டி மாதிரி 2 பசங்களை வச்சிருக்கிறேன், அதுகளை அனாதை ஆக்கப்படாத. எனக்கு அப்புறமா அது 4 தெருவுகளை தெரிஞ்சு எலும்பும் தோளும் ஆயிடும். அதெல்லாம் தெரியாது. இந்த வருஷம் மெம்பருக்கு நிக்கிற பணம். ஐயோ, கவனமா கேட்டுக்கோ. சொல்லு. இந்த பணத்தை எல்லாம் வச்சு நீ மறுபடியும் ஜெயிக்கிற. அப்போ எங்களுக்கு வேலையெல்லாம் வாங்கி தர்ற. மறுபடியும் ஏமாத்த நினைச்ச,
அப்புறம் நடக்கிறது வேற. உன்னை தியாகி ஆக்கிடுவோம். அப்ப வரட்டுவா? போயிட்டு வா, போயிட்டு வா. போறேன். சந்தோஷத்தை பாரு. யானை கட்டி தீனி போடுறது ஒண்ணு, உங்க 2 பேருக்கு சோறு போடுறது ஒண்ணு. பாயத்தரடா. என்னப்பா பாக்குறேன்? அண்ணன் பெரிய கிருஷ்ணன் வாய்க்குள்ள உலகம் தெரியுதான்னு பாக்குறேன். உருப்படாத பயில வச்சு பாடுறா. 3 வீடு, அந்த 3 வீட்டை வித்து இந்த அண்டா வாய்க்குள்ளதான் போட்டேன். ஏதாவது மிச்சம் 2 ஓடு தெரியுதான்னு பாக்குறேன். தெரியுதாப்பா? எரியுதுடாப்பா, எரியுதுடாப்பா. பாயம் போடப்பா. அப்பா டேய், பணத்தை முடங்கிறாதரா. கவலைப்படாதப்பா. ஆஹா, அப்பனுக்கே புத்தி சொன்ன முருகா விநாயகா, நான் இதுவரைக்கும் உங்களை 6ஆம் மீன் 1000 மீன் தான் நினைச்சேன். இப்ப தாண்டா தெரியுது அறிவு மீனுன்னு. இந்த ஆனந்தத்துல உங்களை தட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறேன். என் புடிக்குள்ள அடங்காம பிதுங்கி வெளியில வந்துடுவீங்களேன்னு பயமா இருக்குது. ஏய், வாய கழுவிடா, நாய் நக்க போகுது. பா சீக்கிரம் போட, அப்பா நிக்கிட்டு வரேன். வந்து பிறந்தானுங்களா எனக்குன்னு. என்னக்கா நீ சாப்பிடல? இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து அழக விட்டுட்டு நான் சாப்பிட்டதே இல்ல. ஆமா, அவன் என்னமோ உன் ஹஸ்பண்ட் மாதிரியும் நீ என்னமோ உன் வைஃப் மாதிரில காத்துட்டு இருக்க. சாப்பிடுக்கா. அந்த பரட்டு தலை எங்க சுத்திட்டு இருக்கோம்? ஏதோ தொட்ட குறை விட்ட குறை, அழகு மேல ஒரு தனி பாசம். சோறு போடு. அக்கா, உன் பாசம் வந்துருச்சு. 2 பேரும் சாப்பிடுங்க. அழகு, உனக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? விளையாட போனா சீக்கிரம் வீட்டுக்கு வரது இல்லையா? நான் ஒண்ணும் விளையாட போல. எம்எல்ஏ வீட்டுக்கு போய் தங்கச்சிக்காக மருதாணி வாங்கிட்டு வந்தேன். மருதாணியா? அக்கா அக்கா, எனக்கு மருதாணினா ரொம்ப பிடிக்கும்க்கா. எனக்கு தெரியுமே, அதனாலதான் நான் கொண்டு வந்தேன். சரி அழகு, போய் கை கழுவிட்டு வா. முடியாது. தங்கச்சி கைக்கு மருதாணி வச்சுட்டு அப்புறமா தான் நான் சோறு திம்பேன். என்னது, நீ வைக்கிறியா? என்ன அப்படி சொல்லிட்ட? எங்க ஊரு வயசு பொண்ணுங்கெல்லாம் என்னதான் வைக்க சொல்லுவாங்க. நான் பூவெல்லாம் போடுவேனே. சரி, நீயே வச்சு விடு. சீதாவுக்கு நம்ம கிராமத்தை நாளைக்கு சுத்தி காட்டு. ஏங்கா, நீ இருக்கிற ஊர் என்ன பாருண்ணா இது சுத்தி காட்டுறதுக்கு? ஐயோ, அந்த இடமும் இருக்கு. அங்கதான் அண்ணனும் பொண்டாட்டியும் குசு குசுன்னு பேசுவாங்க. ஐயோ, மறந்துட்டேன். ஆத்தா எனக்கு கடலை உருண்டை கொடுத்துச்சு. உனக்குதான் கடலை உருண்டைன்னா ரொம்ப பிடிக்குமே. அன்னைக்கு மாதிரியே காக்கா கடி கடிச்சு திம்பாமா? எனக்கு பாதி, உனக்கு பாதி. உனக்கு கிடையாது. புஸ்கு புஸ்கு. ஐயோ சச்சா, என்னக்கா இது? சீதா, கடவுள் தான் மனுஷனை படைக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறை இருக்கு. இத நான் சாப்பிடுறதுல அதுக்கு ஒரு திருப்தி. அக்கா, உன்கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. சீதா, நான் ஒண்ணு கேட்டா நீ திட்ட மாட்டிய. என்ன கேளு? திட்ட மாட்டேன்னு சொல்லு. சொல்லி சொல்லுங்க. ஒண்ணுக்கு வருது. நான் இந்த டவுசர்ல போலாம். அங்க போய் தான் போறேன். போய் சொல்ல. நீ போ சீக்கிரமா. தொந்தரவா இருக்குப்பா. என்ன சேச்சி, யாருமே ஒண்ணுக்கு போற மாதிரி. ஏமாமா, இந்த தடவை நீங்க மெம்பருக்கு நிக்கலையா? போடா, ஏற்கனவே நிக்க வச்சு 5000 ரூபாய் வாங்கி மேட்டுக்காட்ட வாங்கி போட்ட. இப்ப ஏதாவது பேராஞ்சு கொடுத்தா அதை தோட்டம் வாங்கலான்னு பாக்குறியா? இல்ல மாமா, நான் எம்எல்ஏவுக்கு நிக்கும் போது நீங்க மெம்பருக்கு நின்னாதானே எனக்கு வசதி. ஏன் உட்கார்ந்தா வசதிப்படாதா? படுத்துக்கிட்டா அதை விட வசதி இல்ல. தூங்கிருவண்டா. சேர்த்துக்கு வா மாமா. அடே மாப்பிள, இந்த ஊர் பொம்பளைங்க பூராவும் உனக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்படி ஒரு பாசம். மாமா, யார் அது? பொம்பளை புள்ள. அது தெரியுது மாமா. பொண்ணு ஊருக்கு புதுசா இருக்க, யாருன்னு கேட்டேன். அது டீச்சருடைய தங்கச்சி. அதான் பொண்ணு தள தளன்னு இருக்கு. பாப்பா, இப்படி உச்சி வெயில்ல வரையே உடம்பு சூடாயிராது? ஏண்டா, உன் தோட்டத்துல இளநீ நிறைய இருக்க, 5-6 வெட்டி கொடு. சின்ன 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 ஆயிடும். என்ன சொல்றா இவ? மாமா கிட்ட கேட்கலாமா?
வேண்டாம், எம்எல்ஏங்கிற மரியாதையே போயிடும். இவகிட்ட கேட்டா என்ன, இருக்கிற மரியாதையும் போயிடும். நம்மள பார்த்து என்ன சொல்லிட்டு போறா? மாப்பிள்ளை கிட்ட கேப்பமா? பழைய மெம்பருங்கிற மரியாதை போயிரும்ல. இவங்கிட்ட ஐயோ. மாப்பிள்ள பாத்தியா அந்த பொண்ணு உன்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டு போறான்னு? என்ன மாமா சொல்லிட்டு போறா? உன் தோட்டத்துல இருக்கிற இளநீ முத்தி போச்சான், தண்ணி இருக்காதான், காய் தான் இருக்குமா, அதனால பால் வேணுங்கிறா. ஆமா, அதுக்கே இவ்வளவு கோமா சொல்லிட்டு போறா? இங்கிலீஷ்ல சொன்னா அப்படித்தாண்டா வரும். ஏமாமா, இந்த இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் உங்களுக்கு எப்படி புரியுது? நான் பாராஸ்டாவில போய் படிச்சவன்டா. ஓஹோ, பாரஸ்லாவில படிச்சீங்களா? ஆமா, அப்ப அதே இருக்கும், இடம் தான், இருக்கும், அதே இருக்கும். இடம் தான். என்னம்மா பட்டணத்துக்காரம்மா, நம்ம ஊர் எப்படி இருக்கு? இந்த பட்டிக்கட்டை பார்த்த பேட்டியா தர முடியும்? நீ பேசாத முனியம்மா. சீதா, என் பொண்டாட்டி வந்து முனியம்மா கிட்ட பேச வேணாம்னு சொல்லி இருக்குல்ல. இதையும் சொல்லி கொடுத்துட்டாரா அந்த வாத்திச்சு? சட்டியில சோறுதுன பயலுக்கு வட்டியில சோறுதுன உடனே வாய் நீடுதாக்கும். முனியம்மா, என்ன பத்தி எது வேணாலும் பேசு. என் பொண்டாட்டி பத்தி ஏதாவது பேசினா குறவழிய கட்சி கொதறிடுவேன். கடிப்படா கடிப்ப. எனக்கு எனக்கு நானா ஆடு தனக்கு தனக்குன்னுச்சான். உன் வாய்க்கு மட்டும் தாண்டா அவ பொண்டாட்டி, மத்ததுக்கெல்லாம் காரியாத்தா பேரனுக்கு தாண்டா அவ பொண்டாட்டி. நீ போ சீதா, பொண்டாட்டி திட்ட நீ போ. அது என்னடி அம்மா தப்பு டுப்புன்ற? உங்க அக்கா போடுற வேஷத்தை போக போக தெரிஞ்சுக்க போற.